சாதி அப்படின்ற சொல்லும் தமிழ் கிடையாது, சாதியை கடைபிடிக்கிறவங்களும் தமிழர்கள் கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்யும் தொழில் வேற்றுமையான். அதாவது திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, பிறப்பால் இங்க எல்லாருமே சமம், தொழில் நிமித்தம் தான் சாதி பிரிக்கப்பட்டது தவிர மத்தபடி பிறப்பால் இங்க எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காப்புல. அப்படி இருக்கிறச்ச எங்க இருந்து வந்தது சாதி? இந்த சாதியினால தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகன் ஏரியில ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. உண்மையில ரொம்ப ஒரு மன வேதனையா இருக்கு. பையன் மாசம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன், டிசிஎஸ்ல சிறுசேரி ஆபீஸ்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். இதுக்கு மேல என்ன வேணும்? இதெல்லாம் விட்டுட்டு அவன் அந்த சாதியை சார்ந்தவன், அதனால என் வீட்டு பொண்ணை நான் தரமாட்டேன், என் வீட்டு பொண்ணை அவங்க லவ் பண்ண அப்படின்னா நான் கொல்லுவேன் அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு மனநிலைமை இது? சாதிகள் அப்படின்னா எங்க இருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவன் எவனுமே சாதி பார்க்க மாட்டான். கவின்குமார் அப்படின்ற பையன் அந்த பொண்ணை எவ்வளவு கனவுகளோட லவ் பண்ணிருக்கான், அப்படி வாழணும் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கனவுகளோட அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட இந்த பையன் லவ் பண்ணிருக்கும். அந்த சாதி அப்படின்ற சாக்கடையினால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கும். எவ்வளவு ஒரு மனவேதனையான விஷயம். இதை எத்தனை வாட்டி சொன்னாலுமே இந்த சாதி சங்கங்களும் சாதி அமைப்புகள் போய் முட்டு கொடுக்குது டைட்டா போயிட்டு. நாங்க அப்படி நாங்கள் அங்கிருந்து வந்தவங்க இங்கிருந்து வந்தவங்க எங்க சமுதாயத்துக்கு அப்பேற்பட்ட வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்ற நீங்க சாதி அப்படின்ற சாக்கடை வச்சு அந்த உயிரை கொண்டு வர முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சாதி அப்படிங்கறத வச்சு எல்லாரும் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளினுடைய சுயநலத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தயவு செஞ்சு இழக்காதீங்க. சாதிகள் தமிழர்களுக்கு சாதி கிடையாது.